அங்கே வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டவர் முதல்ல வாய் திறந்து பேசின வார்த்தை அதுதான், மனம் திரும்புங்கள். அப்ப யாருக்கு அது உரியது? மனம் திரும்புகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உரியது, மதம் மாறுகிறவர்களுக்கு அல்ல. परमेश्वर कहते हैं मन बदलना किसके लिए? पूरा मन से बदलना चाहिए. எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுகிறது? कितने लोग समझ पा रहे हैं? நாம் மதம் மாற வந்திருக்கிறோமா, மனம் திரும்ப வந்திருக்கிறோமா? हम क्यों आए हैं यहाँ? मन बदलने के लिए और धर्म बदलने के लिए. இன்னைக்கு நிறைய மதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு நிறைய பேர் உண்டு. कई लोग धर्म बदलने के लिए बात करते हैं. மனம் மாற்றத்தை குறித்து பேசுவதற்கு இன்றைக்கு யாரும் கிடையாது. पर मन बदलने के लिए बात करने कोई भी नहीं है. சொற்பமான நபர்கள் உண்டு. कुछ ही लोग हैं. ஆனால் இந்த நாட்களிலே நீங்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடும்படிக்கு பரிசுத்த தேவன் உங்களை அழைப்பு கொடுக்கிறார். पर आज हमारे यहोवा बुलाए हैं हमें नीचे को ये वस्तुओं को नहीं, स्वर्गीय वस्तुओं को खोजने का नहीं. உலகமே கீழை நோக்கித்தான் இருக்கிறது. ये पूरा संसार कोई नीचे हुए वस्तुओं को देखते हैं. நாம் கீழானவைகளை பார்க்க வேண்டிய நபர்கள் அல்ல. हम उस संसार की वस्तुओं को देखने के लिए नहीं है. நாம் மேலானவரை பார்க்கிறதற்கு हम அழைக்கப்பட்டிருக்கிறோம். स्वर्गीय वस्तुओं को खोजने के लिए बुलाया गया है.